الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم صوموا لرؤيته وأفطروا لرؤيته فإن غم عليكم فأكملوا عدة شعبان 30 أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் அவனுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்ததை போல் நாளை ஆஹிராவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவனவதிலே அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்தருள் புரிவானாக. மேலும் புனிதமான சங்கையான பரக்கத் பொருந்திய ரமலானுடைய மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ரமலானை முழுமையாக அடையும் பாக்கியத்தையும் அவன் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் இந்த ரமலானை கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் முழு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. குறிப்பாக எங்கெல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறார்களோ, இந்த ரமலானை அமைதியான முறையில் நிம்மதியான முறையில் அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமான் கடுகளவு ஈமான் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வின் சின்னங்களை அல்லாஹ்வின் கட்டளைகளை மதிக்கக்கூடியவராக கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் நம்மை எதிர்நோக்கி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எப்படியாவது அடைய வைக்க வேண்டுமே, அதை நாம் ஹயாத்தோடு இருந்து நல்ல அமல்களில் நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டும் என்பதாக ஆசையோடு ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருப்பார். அப்படிப்பட்ட அந்த ரமலானை அல்லாஹ்வின் விருந்தாளியாக வருடத்திற்கு ஒரு முறை அனுப்பப்படுகிறது. அந்த விருந்தாளியை சங்கை செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அந்த ரமலான் நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுத்தருவதற்காகவும் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காகவும் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் வருடத்தில் ஒரு மாதத்தை அமல் செய்யும் சீசனாக அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ரமலானை வரவேற்பதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய நேரங்களை இரவையும் பகலையும் நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக முன்கூட்டியே திட்டங்கள் இட வேண்டும். என்னுடைய ரமலானுடைய பகல் காலம் நோன்பு பிடித்த நிலைமையில் எப்படி கழிய வேண்டும், என்னுடைய ரமலானுடைய இரவு காலங்கள் கடந்த காலங்கள் போன்றில்லாமல் வரக்கூடிய இந்த ரமலானை என்னுடைய ஹயாத்துள்ளவரை மேலும் நான் சிறப்பான முறையில் எப்படி இரவை கழித்தால் அல்லாஹ்வின் மன்னிப்பு எனக்கு கிடைக்கும் என்பதாக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில் இந்த ரமலானை நான் கழிப்பேன் என்பதாக நாம் திட்டமிட்டோமையானால் நாம் உண்மையில் ரமலானை வரவேற்பவர்களாக ஆகியிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் வந்துவிட்டது என்று சொன்னால் சுஃபிதத்திஷ் ஷயாத்தீன் வ மரதத்தில் ஜின், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு விடுவார்கள், அட்டூழியம் புரியும் ஜின்கள் எல்லாம் கட்டிவிடப்பட்டுவிடும். ஒரு மாத காலம் ஈமான்தாரிகளை அவர்கள் அமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மற்ற மாதங்களில் உண்டான சிரமம் ரமலானில் இருக்காது. அதுபோன்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் ஏற்பாடு. அதே போன்று சுவர்க்க வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படுகிறது, நரக வாசல்கள் அனைத்தும் அடைக்கப்படுகிறது, நரகவாதிகளுடைய வேதனைகள் குறைக்கப்படுகிறது, நரகவாதிகள் ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இது போன்று ஏராளமான விஷயங்கள். அல்லாஹ்வின் அருள்கள் நிறைந்த மாதம்தான் ரமலானுடைய மாதம். அதை நாம் வரவேற்பதற்கு தயாராக வேண்டும். குறிப்பாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபானுடைய மாதத்தில் கடைசியில் 29வது நமக்கு வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று யௌமு ஷக்காக இருக்கிறது. ஷக்குடைய நாள் என்று சொன்னால் பிறை பார்க்கும் நாளாக இருக்கிறது. ஷஅபானுடைய 29 முடித்து அந்த 29வது பிறை முடிந்து 30வது பிறையை நாம் பார்க்க வேண்டும். தெரிந்தால், பிறை தெரியவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாதத்தை ஷஅபானை 30ஆக ஆக்கிவிடுங்கள் என்பதாக. 30ஆக ஆக்கிவிடுங்கள். ஃபஇன் உம்ம அலைக்கும் ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30. ஷஅபானுடைய மாதத்தை 30ஆக ஆக்கிவிடுங்கள். அப்படி தெரிந்துவிட்டால் நீங்கள் இந்த மாதத்தை 29ஆக ஆக்கி நீங்கள் ரமலானை ஆரம்பித்து விடுங்கள் என்பதாக. ஆக பிறையை பார்ப்பது ஒரு முக்கியமான அமலாக இருக்கிறது. சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து பெருநாளை கொண்டாடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பார்ப்பதை ஒரு அம்ராக, ஒரு கட்டளையாக இட்டார். இது ஒரு தனி அமலாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் ஆர்வத்தோடு வானத்தை நோக்கி பிறையை தேடுவது, முதல் பிறை தெரிந்துவிட்டால் இது எங்களுடைய ரமலானாக ஆகிவிடும் என்பதாக ஆசையோடு தேட்டத்தோடு தேடி பார்க்க வேண்டும். தெரிந்துவிட்டால் துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு மாத பிறை பார்த்தாலும் ஓதலாம். குறிப்பாக ரமலான் இது போன்ற இபாதத்துக்குரிய கணக்குக்காக பிறைகளை பார்க்கும் பொழுது நாம் துஆக்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி பில் யும்னி வல் அம்னி வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லாஹ் ஹிலாலு கைரி வ ருஷ்த் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்பித்தார்கள். அந்த துஆவை நாம் ஓதியவர்களாக ரமலான் வந்துவிட்டது என்பதாக மகிழ்ச்சி பொறுக்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அந்த ஒவ்வொரு வினாடியையும் நாம் அல்லாஹுக்கு பொருத்தமான விஷயங்களை கழிக்க வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பிறை பார்ப்பதிலிருந்து குழப்பங்கள் வந்துவிடாமல், நாமும் குழம்பி விடாமல் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு எப்படி எல்லா காலங்களிலும், இந்த நவீன காலங்களுக்கு முன்பாக எப்படி நாம் அமல்கள் செய்தோமோ, எப்படி பிறைகள் பார்த்து அறிவிக்கப்பட்டு முறையாக சொல்லி நாம் அமல் செய்து கொண்டிருக்கின்றோமோ, அதே தர்த்தீபில் செல்வதில் தான் சமுதாயத்தின் ஒற்றுமையும் அமல்களில் பேணுதலும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆகவே நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய கருத்துக்களை நாம் குழப்பிக் கொள்ளாமல் நாம் ஒரே கருத்தில் நின்றவர்களாக இந்த ரமலானை வரவேற்க வேண்டும் என்பதாக நியத்து வைப்போம். அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அதே போன்று கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ரமலானுடைய ஒவ்வொரு இரவும் பகலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். மற்ற மாதங்களை போன்று அல்லாது. ஷைத்தான் முன்னாடியே திட்டங்களை கொடுத்து விட்டு சென்று விடுவார். ஷைத்தானுக்கு தெரியும் ரமலானில் இவர்களை வழிகெடுக்க முடியாது, ரமலானில் நம்மளுடைய சேட்டைகள் செல்லாது. ஆகையினால் ரமலானுக்கு முன்பாகவே திட்டங்களை சொல்லி கொடுத்து விடுவார். உங்களுடைய பகல் காலங்களில் நீங்கள் எப்படி கழிக்க வேண்டும்? வளமையை போல ஃபஜ்ர் தொழுத பிறகு தூங்க வேண்டியது, லுஹர் வரைக்கும் தூங்க வேண்டியது, லுஹர் தொழுது விட்டு பள்ளிவாசலில் கொஞ்ச நேரம் சில அமல்களை செய்துவிட்டு தூங்கி விடுவது, பிறகு அசருக்கு பிறகு இஃப்தாருக்கான ஏற்பாடுகளை நாம் சென்று விடுவது, பிறகு நோன்பு திறந்து விட்டு பிறகு விடுபட்ட உணவுகளை எல்லாம் கடை தெருவுக்கு சென்று உண்டு கழிப்பது, பிறகு இஷா தராவை முடித்து விட்டு யார் யாருக்கு என்னென்ன விஷயங்களில் ஈடுபாடு இருக்கிறதோ அது போன்ற வாலிபர்களாக இருந்தால் விளையாட்டுகளில் ஈடுபடுவது, பெரியவர்களாக இருந்தால் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது, இப்படியாக இரவு பகலை எப்படி நாம் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து சொல்லுகின்றானோ அதுபோன்று இல்லாமல் மாற்றமான நிலையில் நம்முடைய ரமலான் கழியுமையானால் இந்த ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய ரிசல்ட் நம்முடைய உலக வாழ்விலும் சரி மறுமை விஷயத்திலும் சரி கைசேதமாக இருக்கும். அல்லாஹ் அந்த நிலை விட்டும் பாதுகாப்பானாக. அந்த மற்ற காலங்களில் அல்லாமல் ரமலானில் நம்முடைய இரவு காலங்களில் குறிப்பாக தராவீஹ் தொழுது விட்டோம் என்று சொன்னால் முடிந்தவரை நாம் வீடுகளுக்கு சென்று விடுவது, வீடுகளில் சென்று தூங்கி விடுவது சிறந்தது. நாங்கள் தூங்கினால் சஹருக்கு எழுந்திருக்க முடியாது, ஷைத்தான் இப்படித்தான் சொல்லி தருவார். தூங்கிட்டா சஹர் போயிடும், நோன்பு பிடிக்க முடியாமல் போயிடும். எப்பொழுது பழகுவது? சஹருக்கு எழுந்தும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டால் வாழ்க்கையெல்லாம் தஹஜ்ஜத்திலும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். நாம் தஹஜ்ஜத்துக்கு எழும்ப முடியாததுக்கு காரணம் ரமலானில் நாம் சஹருக்கு எழும்பி பழகவில்லை. இரவெல்லாம் தூங்கிவிட்டு இரவெல்லாம் ரமலானுடைய மாதத்தில் முழித்திருந்து அப்படியே நாம் சஹருக்கு வீட்டுக்கு சென்று சாப்பிடுகிறோம். பிறகு ரமலான் முடிந்து பெருநாளே நமக்கு சிரமமாக ஆகிவிடுகிறது.
முதல் நாளிலிருந்தே நியத்து வைக்க வேண்டும். நாங்கள் இந்த இரவில் ஒன்று நாங்கள் தூங்கி விடுவோம், அல்லது எங்களுக்கு தூங்கினால் எழும்போது கஷ்டம் என்று நினைத்தால் வீட்டில் இருந்து அமல் செய்யலாம். குறிப்பாக வாலிபர்கள், முழு உலகத்திலும் இஸ்லாம் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் வாழ்கிறோமோ அந்த பகுதியெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், முஸ்லீம்கள் இரவு காலங்கள் விழித்திருக்கிறார்கள். அதனால் பல ஆபத்துகள் தான் நடக்கின்றது, பல ஆக்சிடென்ட்டுகள் நடக்கின்றது, பல உயிர்கள் பறிபோகின்றது. சிறுவர்கள் எல்லாம் இன்று அவிழ்த்து விடப்பட்டு விட்டார்கள். சிறுவர்களை கூட வீடுகளில் அடைத்து தூங்க வைக்கும் பழக்கம் பெண்களிடமும் இல்லாமல் போய்விட்டது. கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நல்ல பழக்கங்களை பழக வேண்டிய குழந்தைகள் பாவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ரமலானில் ஏற்படுகிறது என்று சொன்னால் இது சமுதாயத்தின் வீழ்ச்சி தான் என்று நாம் சொல்ல வேண்டும். கண்ணிமிக்க அல்லாஹ்வினடியார்களே, குர்ஆனில் அல்லாஹ் சஹாபாக்களை புகழ்வான். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவர்கள் இரவு காலங்களை சுஜூதிலும் நிலையிலும் கழிப்பார்கள், அழுதவர்களாக, அல்லாஹ்வின் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக. இந்த ரமலான் வந்தும் யார் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பத்துஆ செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம் கை நழுவ விட்டுவிடக் கூடாது. குறிப்பாக இரவு காலங்களில் நாம் தூங்கி விடுவது ஆக சிறந்தது. தூங்கி சஹருக்கு எழும்புவது, அந்த சிரமத்தோடு எழுந்து நாம் 2 ரக்காத் தொழுவது, அந்த சிரமத்தோடு எழுந்து நாம் சஹர் செய்வது, அதில் பரக்கத் இருக்கிறது. தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சஹர் செய்யுங்கள், அந்த நேரத்தில் உணவு சாப்பிடுங்கள், அந்த உணவில் பரக்கத் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய உணவின் சிறப்பை சொன்னார்கள். அதே போன்று கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, காலை நேரத்திலும் கூட நம்முடைய தமிழகம் பகுதியில் உள்ள பழக்கம் ஃபஜ்ருக்கு பிறகு உடனடியாக தூங்கிவிட வேண்டும். இதை நாம் ஒரு அமலாக வைத்திருக்கின்றோம். என்ன நோம்பாளிகள் நினைத்து தூங்கிடணும் என்பதாக இல்லவே இல்லை. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய மற்ற நாட்களில் எந்த நேரம் சிறப்பாக இருக்குமோ அதே நேரம் ரமலானிலும் சிறப்பான நேரம் தான். இஷ்ராக் வரை மஸ்ஜிதில் இருந்து திக்ரிலும் துஆவிலும் அழுகையிலும் இருந்துவிட்டு பிறகு வேண்டுமானால் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ரமலான் மாதம் முழுக்க முழுக்க நாம் அந்த இஷ்ராக் வரை உண்டான அந்த திக்ர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை வலியுறுத்துவான். வஸப்பிஹூஹு புக்ரதன் வ அஸீலா. ஃபஜ்ருக்கு பிறகிலிருந்து சூரியன் உதயமாகும் வரை, அஸருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை, வமினல் லைலி ஃபஸப். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்லும்போது அல்லாஹ் இப்படி சொல்லுவான், தெளிவாக சொல்லுவான், சூரியன் உதயமாகின்ற வரை, அதே போன்று சூரியன் மறைகின்ற வரை அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள் என்பதாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய ரமலானுடைய மாதத்தில் அந்த நேரத்திலும் நாம் உறங்கி விடுகின்றோம். சிறப்பான நேரங்கள் எல்லாம் வீணாக்கப்படுகிறது. ரமலானில் வீணாக்குவதின் காரணமாக ரமலானுக்கு பிறகும் அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடுகின்றோம். நாம் ரமலானில் எதை பயிற்சி எடுக்கின்றோமோ அதுதான் 11 மாதங்கள் நம்மிடம் இருக்கும். ஆக இது போன்ற விசேஷமான நேரங்களை, தஹஜ்ஜுடைய நேரம், இதுபோல் ஃபஜ்ருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை உண்டான நேரங்களை நாம் மதித்து அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஷிஃப்ட் மாறக்கூடிய நேரங்களாக இருக்கிறது. மலக்குமார்கள் ஷிஃப்ட் மாறுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகின்றான். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. அந்த நேரத்திலே, அந்த ஃபஜ்ருடைய நேரத்துக்கு பிறகு மலக்குமார்கள் ஆஜராகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நடைபெறுது. காலையில் வந்தவங்க போயிடுவாங்க மேலே. மலக்குமார்கள் முஸ்லிம்களுடைய அமால்களை அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு ஒரு கூட்டம் இறங்குகிறது. அவர்கள் அஸருக்கு பிறகு சென்று விடுவார்கள். பிறகு அஸருடைய நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குகிறார்களே, அவர்கள் மறுநாள் காலையில் சென்று விடுவார்கள். ஒவ்வொரு நாளும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து வானலோகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய அமால்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. அதுபோன்ற நேரங்களில் திக்ரிலும் துஆவிலும் ஈடுபடக்கூடியவர்களாக மற்ற காலங்களிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? குறிப்பாக இந்த ஃபஜ்ருக்கு பிறகு உள்ள நேரமும் நோன்பு திறக்கக்கூடிய அஸருக்கு பிறகு உள்ள நேரமும் எதில் கழிகிறது என்பதை பார்த்து உஷாராக நாம் அந்த நேரத்தில் திக்ரும் கொஞ்ச நேரமாவது திக்ரு செய்து துஆ செய்துவிட்டு அந்த மற்ற அமல்களில் ஈடுபடுவதில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று கண்ணிமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, சஹருடைய நேரத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சிறப்பித்து சொல்லுகின்றான். மற்ற நாட்களிலும் சரி, ரமலானிலும் சரி, குறிப்பாக ரமலானில் நமக்கு விழித்திருக்கும் பாக்கியம் கிடைக்கும். சஹரிலே
அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுடைய அடையாளமாக 2 இடத்திலே வஹும் யஸ்தக்ஃபிரூன பில் அஸ்ஹார், அவர்கள் சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் அந்த சொர்க்கவாசிகள் அந்த நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வும் முதல் வானத்துக்கு இறங்கி வருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் துன்யாவினுடைய முதல் வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கின்றான், என்னிடம் பாவ மன்னிப்பை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றேனே. தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளுமே அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகின்ற பொழுது நாம் ரமலானுடைய மாதத்தில் அந்த சஹருடைய நேரத்தில் நாம் இஸ்திக்ஃபாரிலும் துஆவிலும் அழுகையிலும் இருந்து அந்த நேரத்தை கழிக்க வேண்டும். குறிப்பாக சஹருடைய நேரம் முடிவில் என்று சொன்னால் சென்ற வாரமே சொன்னோம், பிறை பார்த்ததிலிருந்தே குழப்பங்களை ஷைத்தான் நமக்கு மத்தியில் அவிழ்த்து விட்டு சென்று விடுகின்றார். அதில் நாம் சிக்கிவிடாமல் தெளிவான சிந்தனையோடு சஹருடைய நேரத்திலும் கூட 2 வகையான பாங்குகள் சொல்லப்படுகின்றது. பொதுவாக நடைமுறையில் சொல்லப்படக்கூடிய பாங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த நேரத்திற்கு முன்பாகவே சஹரை முடித்து விட வேண்டும். சில மக்கள் திடீரென்று தூங்கிவிட்டார்கள், அதனால அந்த பாங்கு சொல்ற வரைக்கும் நாங்கள் நோன்பு சஹரு சாப்பிட்டோம் பரவாயில்லையான்னு ஃபத்வா கேட்கிறாங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, எந்த பாங்கை மதித்து இது நாள் வரை நாம் அமல் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதன்படியே நாம் செயல்பட வேண்டும். மனதிற்கு மனோ இச்சைக்கு தோதாக இது கொஞ்சம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, கொஞ்சம் தூங்கிவிட்டாலும் கூட பரவாயில்லை, சுபுகு வந்து விட்டதோ இல்லையோ அந்த பாங்கு சொன்னாங்க அதனால நாமும் திறப்போம் என்பதாக நேரத்தை நீட்டி திறப்போமே, ஆனால் இது பேணுதலுக்கு மாற்றம் மட்டும் இல்லை, அங்கு சில கட்டங்களில் நோன்பு இல்லாத நேரத்தில் நோன்பு வைத்தவர்களாக ஆகிவிடுவோம். இதில் நாம் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். சஹருடைய நேரத்தில் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய சஹருடைய உணவை முடித்து விட வேண்டும். அதே போன்று இஃப்தாருடைய நேரத்திலும் மாலை நேரத்திலும் 2 வகையான பாங்குகள் சொல்லப்படுகின்றது. கேட்டால் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுவரை என்னுடைய உம்மத் லா தஸாலு உம்மதி, என்னுடைய உம்மத் எதுவரை நோன்பு திறப்பதை விரைவுபடுத்துவார்களோ அதுவரை நலவின் மீது இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை கொண்டு வந்து ஏன் 2 நிமிடம் 3 நிமிடம் தாமதமாக திறக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக திறக்க சொல்லியிருக்கிறார்கள், இவருக்கு தாமதப்படுத்துகிறார்கள். எப்பொழுது வரை நாம் விரைவாக நோன்பு திறப்போமோ அதுவரை நாம் நலவின் மீது நன்மையின் மீது இருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னதின் காரணமாக இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாமதப்படுத்த தேவையில்லை, சீக்கிரமா பாங்க சொல்லிடுவோம். வீடுகளில் பிரச்சனை, மஸ்ஜிதுகளில் நோன்பு, எல்லா மஸ்ஜிதுலையும் திறந்தா அதில் 2 பேர் முன்னாடியே நோன்பை திறந்துட வேண்டியது, அங்கே ஒரு துவா இஃப்தாருடைய இஸ்திக்ஃபாருடைய நேரத்தில் சண்டை போடக்கூடிய அவலநிலை என்று ஷைத்தான் உருவாக்கி விட்டான். நாம் அதிலும் சிக்கிவிடக்கூடாது. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, நோன்பு திறக்கும் நேரம் எதுவென்று சொன்னால் சூரியனுடைய முழு விட்டமும் மறைய வேண்டும். சூரியன் மறைய ஆரம்பிப்பது ஆங்கில கணக்குப்படி ரேடியோ கணக்குப்படி சூரியன் மறைந்து விட்டதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் ஷரியத்தின்படி சூரியனின் முழு விட்டமும் மறைந்தால்தான் அது மக்ரிபாக கணிக்கப்படும். அரை விட்டம் மறைந்து விட்டது, முக்கால்வாசி மறைந்து விட்டது, இன்னும் கால்வாசி மறைய வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் மக்ரிப் ஆகாது. முழு விட்டமும் மறைய வேண்டும். அப்பொழுதுதான் அது நோன்பு திறக்கும் நேரமாகவும் மக்ரிபாகவும் ஆகும். ஆகையினால் தான் உலமாக்கள் தொழுகையின் நேரத்தை கணித்து கொடுத்தவர்கள் நமக்கு சொன்னார்கள், இந்த சஹரிலும் சரி நோன்பு திறப்பிலும் சரி பேணுதல் எதுவென்று சொன்னார், காலையில் இருந்து மாலை வரை பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பை பிடித்து விட்டு இந்த கடைசி 1-2 நிமிடம் 3 நிமிடத்தில் நோன்பை பாழாக்கி விடாதீர்கள். 2 நிமிடம் பொறுங்கள். அது முழுமையாக மறைவதை நாம் கண்கூடாக இங்கு பார்க்கும் சூழ்நிலை இல்லை. நேராக பார்த்தாலும் கூட அதை பார்த்து நோன்பை திறந்து விடலாம். இன்று உயர்ந்த கட்டிடங்கள் வந்துவிட்டதின் காரணமாக முழுமையாக மறைவதை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது முழுமையாக மறைந்து விட்டது என்று 1-2-3 நிமிடம் தாமதித்து துறப்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றமானது கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை எதுக்கு சொன்னாங்கன்னு விளங்கினால் இது புரிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விரைவாக திறந்து விடுங்கள் என்று சொன்னதின் நோக்கம், யூதர்கள் நோன்பை தாமதமாக திறப்பார்கள், இஷா வரைக்கும் பிற்படுத்துவார்கள். நோன்பு திறப்பதை அவர்கள் முழு இருட்டான பிறகு அவர்கள் நோன்பு திறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
அதற்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு பிடிப்பதிலும் யூதர்களுக்கு மாற்றம் செய்வேன், நமக்கு சஹர் செய்ய மாட்டார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள். அவர்கள் நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துவார்கள் இஷா வரைக்கும், நீங்கள் அப்படி தாமதப்படுத்தாதீர்கள், மக்ரிப் வந்து விட்டால் நோன்பு திறந்து விடுங்கள் என்பதாக. இப்பொழுது யோசித்து பாருங்கள், ஹதீஸ் சொன்னதின் நோக்கத்தை புரிந்தால்தான் அதனுடைய சட்டம் நமக்கு விளங்கும். மேலோட்டமான வார்த்தைகளை பார்ப்போமையானால் எல்லாம் மாற்றி மாற்றி வைத்திருக்கிறாங்க என்பதாக சொல்லி குழப்புகிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய இமாம்கள் உலமாக்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்துதான் சட்டங்களை சொல்லி தந்திருக்கின்றார்களே தவிர மேம்புல் மேயக்கூடியவர்களாக இன்று இருப்பவர்களை போல் அன்று இருக்கவில்லை. ஆக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் நாம் துஆவிலும் இஸ்திக்ஃபாரிலும் இருந்து முழுமையாக சூரியன் மறைந்த பிறகு, அது உறுதியான பிறகு நமக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பாங்கின்படி நாம் நோன்பை திறப்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையார்களே, ரமலானுடைய இரவு காலங்களில் தராவீஹினுடைய தொழுகையில் நாம் முழுமையாக தொழுவதற்கும் முழு குர்ஆனை ஒரு தடவையாவது இந்த ரமலான்ல தொழுகையில நின்று நான் முழு குர்ஆனை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு நின்றால் நமக்கு முழு குர்ஆனை கேட்ட பாக்கியம் கிடைக்கும். தொழுகையில ரமலான் மாசத்துல முழு குர்ஆனையும் காதால கேட்கக்கூடிய ஓதக்கூடிய பாக்கியம் இல்லை, எல்லாரும் ஹாஃபிலாகவில்லை, குறைந்தபட்சம் குர்ஆனை கேட்கவாவது செய்வோம் என்ற நியத்தோடு நாம் தராவியில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முழு குர்ஆனை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய இரவு காலங்களிலும் சரி ரமலானுடைய பகலிலும் சரி யார் இந்த அமலை நோன்பையும் இரவு தொழுகையும் ஈமானோடும் நன்மையை நாடியவர்களாகவும் அமல் செய்வார்களோ அவர்களுக்கு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக. ஆக அந்த நம்பிக்கையோடு அந்த ஈமானோடு இஹ்திசாபோடு நாம் இரவு பகலை கழிக்க வேண்டும். குறிப்பாக பெண்கள் இரவு காலங்களில் நாம் கியாமுல் லைல் போகிறோம் என்பதாக சொல்லி வீடுகளிலிருந்து வெளியேறி நடுநிசையிலே ஆண்கள் மஸ்ஜிதுக்கு போவதை போன்று பெண்கள் வெளியேறுவதற்கு அனுமதி கிடையாது. பெண்கள் இரவு காலங்களில் முடிந்தால் வீடுகளில் அமல் செய்யட்டும், இல்லை என்றால் அடுத்த வீடுகளுக்கோ அடுத்த தெருக்கல்லையோ போய் இரவு தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வீட்டை விட்டு வெளியேறுவது இது ஒரு சுன்னத்தான அமலோ மார்க்கம் விரும்பிய அமலோ கிடையாது என்பதை நம்முடைய பெண்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை முழுமையாக புரிந்து வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.